கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த நிறைய பாட்டில் அடைச்சி வரக்கூடியதெல்லாம் ஊறுகாய்ன்னு நினச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து ஊறுகாய் கிடையாது. உயிர்ப்போடு இருக்கிறது தான் ஊறுகாய். இப்போ ஒரு விரதம்னு சொல்லுவாங்க, அதாவது உண்ணா நோன்பு, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறத தவிர நம்ம எல்லா நாட்கள்லையும் காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்கணும். பொதுவாக காலை சாப்பாடை சாப்பிடலைன்னா அல்சர் வந்துடும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது. நிறைய மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், மன மாற்றங்கள். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த நுண்ணுயிரிகள் குறையிறதால இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. அது குடல் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போகணும்னு தோணும். அதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்கோ இல்லை வெளியில் நம்ம எங்கேயாவது போகிறோம், அந்த மாதிரி சமயங்களில் இது நிறைய பேருக்கு வரும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். இப்போ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இதை நவீன மருத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதை குணப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு நிலையாக தான் இருக்குது. அதாவது சேலஞ்சிங் டிசீஸ் கண்டிஷன் அப்படிங்கிற கீழே தான் கொண்டு வராங்க. இதை பற்றி நம்ம சொல்லணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கான அறிகுறிகள் இப்போ சாப்பிட்ட உடனே வருது, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் வரும் அல்லது டயரியா வரும். நம்ம நினச்ச மாதிரி குடல் இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதுவே தன்னைத்தானே இயங்கிக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் ஏற்படும். இந்த நிலை மாற்றுறதுக்கு அப்படின்னாச்சுன்னா நம்ம சொல்கிற மாதிரி அந்த குடலினுடைய கட்டமைப்பை, கட் மைக்ரோபயம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மீட்டுருவாக்கம் செய்கிறது இந்த வியாதிக்கு ஒரு தீர்வாக அமையும். இதை மீட்டுருவாக்கம் செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம போகணும். அதில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அறிவுறுத்தப்படக்கூடியது, இக்கால அறிவியல் சென்னையில் கூட நிறைய மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு முடிவு மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நீராகாரம், கோல்ட் ரைஸ் ஃபெர்மெண்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சோறில் தண்ணீர் ஊற்றி வச்சு ஒரு நாள் இரவு முழுவதும் அதை புளிக்க வச்சு மறுநாள் காலையில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் அப்படிங்கிறது அவ்வளவு அமிர்தம். நிறைய ஆய்வு முடிவுகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லை பக்குவப்படுத்தி அதை அரிசியாக மாற்றி அதை எப்படி பொங்கணுன்ற முறைகள் எல்லாம் தமிழ் மருத்துவ முறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி முறைப்படி உருவாக்கப்பட்ட அந்த சோறில் தான் இந்த நீராகாரம் கிடைக்கும். இப்போ கிடைக்கிற இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ்டு, ஃபெர்டிலைஸ்டு யூஸ் பண்ண இதிலெல்லாம் இந்த நீராகாரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ஆர்கானிக் ரைஸில் தான் இந்த ஊற்றி வச்சா நல்ல இதிலேயே இயற்கையாகவே நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதன் மூலமாக அந்த குடல் கட்டமைப்பை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். இது மூலமாக ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது மோர். மோர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் தயிருக்கும் மோருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதனால் தயிர் உருவான பிறகு அதில் போதுமான தண்ணீர் விட்டு கடைந்து வெண்ணெய் முழுவதும் நீக்கப்பட்ட அந்த மோர் தான் இந்த இடத்துல உதவியாக இருக்கும். தயிர் ப்ரோபயோட்டிக் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தயிரை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நன்மைகள் தயிரில் இருந்தாலும் கூட நம்ம வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர் தான் இந்த இடத்துல சிறந்ததாக இருக்குது. அப்போ அந்த மோர் சாப்பிட்றதன் மூலமாகவும். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரோரூட். ஆரோரூட் அந்த கிழங்கு அப்படிங்கிறது மஞ்சள் மாதிரியான இன்னொரு கிழங்கு தான். மஞ்சள் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு கிழங்கு தான். தமிழில் அதுக்கு கூகை மாவுன்னு பேர். அந்த கூகை கிழங்குன்னு பேர். அதுலேருந்து வரக்கூடிய மாவு கூகை மாவு, ஆரோ ரூட் பவுடர் அப்படின்னு பேர். அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கல்லுப்பு, மஞ்சள் தூள், தேவைன்னா கொஞ்சம் மோரும் ஊற்றி அதை சாப்பிட்டு வரதன் மூலமாகவும் இந்த குடல் தன்மையை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. 3 சொல்லியிருக்கேன். ஒன்று நீராகாரம், மோர், அப்புறம் கூகை மாவுன்னு சொல்லக்கூடிய ஆரோரூட் கஞ்சி. இதை இது சப்போர்ட்டிவ். நீங்கள் என்ன ட்ரக் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நவீன மருந்து எடுத்துக்கலாம், சித்த மருந்து எடுத்துக்கலாம், ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3 விஷயத்தையும் அதுக்கு கூடுதலாகவே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதனுடைய பலன் மருந்தினுடைய பலத்தை விட கூடுதல் அப்படிங்கிறதான் எங்களுடைய அனுபவ அறிவு. இது தவிர்த்து வேற ஏதாவது உணவுகள் இருக்கா? இப்போ பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி ஏதாவது? எல்லா விதமான இயற்கை உணவுகளும், இயற்கை உணவுன்னு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம முறைப்படி சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே குடலை பலப்படுத்தக்கூடியது தான். நல்ல சரியாக பழுத்த வாழைப்பழம், பப்பாளி, இந்த மாதிரி பழ வகைகள், நம்ம ஊரில் விளையக்கூடிய பழ வகைகள் எல்லாமே உதவியாக இருக்குது. கருப்பு உளுந்து, அந்த உளுந்துன்னா அதை முறைப்படி ஊற வச்சு தோலோடு அரைச்சி சாப்பிடக்கூடியது. தோசையோ இட்லியோ பண்ணும்போது தோலோடு போகணும். நான் ப்ரீபயோட்டிக்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த குடலுக்கு இருக்கக்கூடிய உயிரிகளுக்கு உணவாக அமையக்கூடியது அந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய தோல். அதே மாதிரி பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய தோல், அதுவும் இன்னும் முளைச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முளை கட்டின பாசிப்பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது குடலுக்கு பலமாக அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊறுகாய்
அது குடலுக்கு பலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஊறுகாய் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதலானது. எண்ணெய் அதிகமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும், காரம் நிறையா இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை வேறு மாதிரி சொல்கிறீங்களே டாக்டர். உண்மைதான். இப்போ வந்து கடையில் கிடைக்கக்கூடிய நீங்கள் ஊறுகாய் பற்றி பேசுகிறீங்க. இப்போ நிறைய எந்த பிராண்டையும் நம்ம சொல்ல வேண்டாம். இந்த நிறைய பாட்டிலில் அடைச்சி வரக்கூடியதெல்லாம் ஊறுகாய்ன்னு நினச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து ஊறுகாய் கிடையாது. உயிர்ப்போடு இருக்கிறது தான் ஊறுகாய். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழம், ஏதாவது ஒரு பழத்தில் செய்யக்கூடிய ஊறுகாய் சொல்லுங்களேன். எலுமிச்சை ஊறுகாய். இப்போ எலுமிச்சையை நம்ம வந்து ஊறுகாயாக மாற்றி அது விதையோடு போட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊறுகாய் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த விதையை எடுத்து நாம் போட்டோன்னா அது முளைக்கும். அப்போ அந்த உயிர்ப்போடு இருக்கிறது தான் ஊறுகாய்னு பேர். இப்போ நீங்கள் வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா அந்த விதை முளைக்காது. ஸோ அப்போ வந்து அந்த பழங்களை வந்து உயிர்ப்போடு வச்சிருக்கு செய்யக்கூடிய ஊறுகாய் முறை தான் நம்மளுடைய முறை. இப்போ வந்தது எப்படி வந்தது, எப்போ உருவானுச்சு அப்படின்னு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஊறுகாய் மாத்திரம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த எலுமிச்சையிலேருந்தே சொல்கிறேன். எலுமிச்சையை வந்து 8 துண்டுகளாக வெட்டணும். இப்படி ஒரு குறுக்கு அப்படி இப்படி வெட்டினாங்கன்னா 8 துண்டுகளாகும். அதுக்கு தோல் நீக்கின இஞ்சி, குறுக்கு வாக்கில் வெட்டின அந்த இஞ்சியை அந்த எலுமிச்சையோடு சேர்த்து போட்டு அளவுப்படி இந்துப்போ அல்லது கல்லுப்போ போட்டு ஒரு பீங்கான் பாத்திரத்துலையோ அல்லது கண்ணாடி பாத்திரத்துலையோ போட்டு வெயிலில் வச்சு எடுக்கணும். இதை பக்குவப்படுத்தி முழுமையாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மோர் சோறுக்கு ஒரு எலுமிச்சை துண்டும் ஒரு இஞ்சி துண்டும் வச்சு சாப்பிட்டோன்னா இது அருமையான ப்ரோபயாட்டிக். இதுதான் வந்து ஊறுகாய். இது மாதிரி ஜாதிக்காய் ஊறுகாய் பண்ணலாம், நாரத்தை ஊறுகாய் பண்ணலாம், வேறு என்னென்ன காய்கள் இருக்கோ அத்தனை காய்களையும் நம்ம வந்து ஊறுகாய் பண்ண முடியும். இவை எல்லாமே குடலை பலப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. இதை வதக்கி நம்ம பண்ணிட்டோம்னா அது பாட்டில் அடைச்சி வச்சிருந்தோம்னா அது உயிர்ப்புள்ளது கிடையாது. உயிர் இல்லாத ஒரு காய் தான் உள்ளே இருக்குமே தவிர உயிரோடு உள்ள காய் வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய ஊறுகாயில் தான் உயிரோட காய் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற இப்போ வந்து எல்லாருமே அந்த கடையில் வாங்குற ஊறுகாயை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே புதுமையாக இருக்குது. டாக்டர், இன்னொரு விஷயம், இப்போ குடல் சம்மந்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா காலையில் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. ஏதாவது வேலைகளுக்கு, ஸ்கூலுக்கு அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதால சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து குடலை எந்த மாதிரி பாதிக்கும் டாக்டர்? பொதுவாக அதாவது நம்ம விரதம்னு சொல்லுவாங்க, அதாவது உண்ணா நோன்பு, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறத தவிர நம்ம எல்லா நாட்கள்லேயும் காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்கணும். அந்த உணவு திட்டம் அப்படிங்கிறதே நாம் வந்து பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் காலை உணவை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான காரணம் 2-3 இருக்குது. எதனால் அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இரவு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து அதை முழிச்சிருக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது இரவு உணவுங்கிறது அவங்களுடைய ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ சாப்பிட்டாலும் கூட ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிற போது அவங்க கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முழிச்சிருக்கிற போது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தூங்குறாங்க, லேட்டாக காலையில் எழுந்திரிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து காலையில் எழுந்திரிக்கும் போது காலையில் பசி எடுக்கிறதே இல்லை. அப்போது அவங்க அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ அல்லது ஆஃபீஸ் போகிறதோ போயிடுறாங்க. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சர்க்கேடியன் ரிதம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உடலில் என்னென்ன இயக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, உலகியலில் என்னென்ன இயக்கங்கள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கக்கூடிய அறிவின் பெயர் வந்து சர்க்கேடியன் ரிதம். அப்போ அந்த உலகியலில் ஏற்படக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு ஏற்றவாறு நாம் வாழ்வியல் அமைச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது காலை உணவு அப்படிங்கிறது சூரியன் உதித்ததுலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருக்கணும். அப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம தூங்கி எந்திரிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம உடல் இயங்கியலோட ஒத்திசைவாக இருக்குது. இதில் மாறும்போது பொதுவாக காலை சாப்பாடை சாப்பிட்லன்னா அல்சர் வந்துடும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. நிறைய மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், மன மாற்றங்கள் எல்லாமே வரும். ரொம்ப க்ரானிக்காக அதை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு விதமான உடல் சோர்வு மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வர்றதுலேருந்து, மன அழுத்தம் வர்றதுலேருந்து, டயபெட்டிஸ் வர்றதுலேருந்து, ஹைப்பர் டென்ஷன் வர்றதுலேருந்து, ஒபிசிட்டி, வயிறு பெருசாகிறது, இது மாதிரியான பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது ஒன்று தான் குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டைமிங் பற்றி சொல்கிறதால கேட்குறேன். இப்போ காலை உணவு எடுத்துக்க இது இந்த டைம் தான் அப்படின்னு ஒன்று இருக்கா, இல்லை நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்றது நல்லதா? பொதுவாக காலை உணவு வந்து நான் சொன்ன மாதிரி சூரியன் உதயமானதுலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்டு வச்சிட்டோன்னா செரிமான சக்தி வந்து கூடுதலாக இருக்கும். எப்போதுமே செரிமானத்தை ஒட்டி தான் உணவு அப்படிங்கிறத அமைக்கணும். சூரியன் உதித்ததுலேருந்து 12 மணி வரைக்கும் செரிமானம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான, நல்ல செரிமானமாக ஆகக்கூடிய உணவுகளாக நிறைய நம்ம சாப்பிட்டுக்கிறது உடலுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே காலை உணவை ஆரோக்கியமானதாக, நல்ல சத்து நிறைந்ததாக, ரிச் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம்,
அந்த மாதிரியான உணவாக நம்ம வந்து காலையில் வடிவமைச்சுக்கணும். மதிய உணவை பொறுத்த வரைக்கும் பசி, நீங்கள் சொல்கிற மாதிரி பசிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை கொண்டு வரலாம். மாலை உணவு அப்படிங்கிறது தேவை அப்படின்னா சன்செட்டுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே அந்த உணவை முடிச்சிடணும். சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் தான் சாப்பிடணும். நமக்கு லைட் இருக்குது, ராத்திரி 12 மணிக்கு கூட பிரகாசமான ஒரு வெளிச்சம்லாம் இருக்குங்கிறதுனால எந்த நேரத்துலையும் எதையும் சாப்பிட்றது அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு மிகவும் கேடானது. ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகுமாங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது வந்து விட சில இரவு நேரத்தில் விழிச்சிருந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி நாங்கள் வந்து அறிவுரை சொல்கிறோம். நல்ல திட உணவுகள் அப்படிங்கிறத வந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் முழிச்சிருக்கிறதுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாழைப்பழமோ மோரோ அல்லது தேன் கலந்த தண்ணீரோ அந்த மாதிரி அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு கொடுக்குறோம். இதெல்லாம் டெய்லர் மேடு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இரவு வேலை பார்க்குறவங்களுக்குன்னு தனியாக நம்ம வடிவமைக்கிறோம். தேவையில்லாமல் ராத்திரி நம்ம முடிச்சிருக்கிறேன், தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து அறிவுரை சொல்ல முடியாது. டாக்டர், இப்போ காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சில உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் அதிகமாக, ஏன்னா டைரெக்டாக அது வயிற்றுக்குள்ளே போகும்போது அது நமக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ காலையில் வெறும் வயிற்றுல இந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம், அது வந்து இந்த குடலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள்? பொதுவாக நம்ம 2 விதமாக பிரிக்கணும். அதாவது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவுகள், கம்பேட்டிபிள் ஃபுட். 2வது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகள். கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.